حامدا لله اولا وثانيا رضيت بالله ربا وبالاسلام دينا وبمحمد نبيا ورسولا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான பேரருளால் ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக திருவிதாங்கோடு கல்லூரியிலே நாமெல்லாம் ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம் சமுதாயத்தினர்களுக்கு பண்பாடுகளை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளையும், முஸ்லிம்கள் தவிர்க்க வேண்டிய தீமையான சில பண்பாடுகளையும் நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் வணக்க வழிபாடுகளின் மூலம் மறுமை நாளிலே இறைவனுடைய திருப்தியை முழுமையாக பெற முடியும் என்று விளங்கி வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் வாழ்க்கையிலே அழகிய பண்பாடுகளை பின்பற்றுவதால், எழிலான நற்குணங்களை கடைபிடிப்பதால் மறுமையிலே இறைவனுடைய நெருக்கத்தை, அன்பை மிக விரைவாக பெற முடியும் என்பதை முஸ்லிம் சமுதாயத்தவர்களில் அநேகமானவர்கள் இன்னும் உணரவில்லை. அதனால்தான் எது போன்ற பண்பாடுகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வன்மையாக கண்டிக்கிறானோ, எது போன்ற தீய குணங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்களோ, அவைகளில் பல தீய குணங்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலும் பரவலாக இருக்கக்கூடிய காட்சியை சர்வசாதாரணமாக நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம். முஸ்லிம் சமுதாயத்தையும் முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தையும் நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் எடை போட்டு பார்த்தான் என்று சொன்னால், ஏனைய சமுதாயத்தை விட முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் 80% அளவிற்கு சிறப்பாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் நம்மவர்களுக்கு நல்ல பட்டத்தை தருவார்களா என்றால் நிச்சயமாக தரமாட்டார்கள். ஏனைய சமுதாயத்தை விட முஸ்லிம் சமுதாயம் ஒரு 80 மார்க் அதிகமாக இருக்கிறார்கள் அல்லது ஒரு 60% மார்க்கை கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 40ஆவது பெற்றிருக்கிறாங்க, அப்படி சொல்லுவார்களா என்றால் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஏனைய சமுதாயத்தை விட முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதற்கு ஒரு 20% மார்க்கை தான் என்ன செய்வாங்க, நம்ம அவர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு நம்மிடத்திலே அழகான பண்பாடுகள் தேங்கி இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் வாழ்கிற பொழுது இறைவனிடத்திலே நீங்கள் அன்பை பெறுவதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லலை. நீங்கள் இந்த உலகில் வாழக்கூடிய நேரத்தில் எது போன்ற நற்குணமுடையவர்களாக நீங்கள் திகழ வேண்டும். ஏன்னா தாவாவினுடைய மிக மிக அடிப்படையாக அதுதானே. இப்போ ஜஅல்னாக்கும் உண்மாங்கிறான்ல, வசதல் தக்கூனு சுகதா அலன்னாஸ். 2வது அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்கல்ல, உங்களை நாம் பிற சமுதாய மக்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்கியிருக்கிறோம், நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம்.
பல மக்கள், பல மதத்தை சார்ந்த மக்கள் குழுமி இருக்கக்கூடிய சபையில் முஸ்லீம்கள் இருந்தால் அதில் நடுவில் கவர்ச்சியாக யார் தெரியணும்னு கேட்டால் முஸ்லீம் தான் தெரியும். இப்படி அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறோம், வயக்கூன் அர்-ரசூல் அலைக்கும் ஷஹீதா, உங்களுக்கு முன்னுதாரணமாக நபிகள் நாயகத்தை நாம் ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் உலகில் வாழக்கூடிய ஏனைய மக்களுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்லயே சொல்கிறான். காரணம் என்ன? நீங்கள் எவ்வளவு அழகாக பேசுங்களேன், பல தலைப்புகளில் நீங்கள் உரை நிகழ்த்துங்களேன், நல்லா நீங்கள் வளைஞ்சு நெளிஞ்சு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னால் கூட நம்மளுடைய பண்பாடுகளால் நற்குணங்களால் பிற மக்கள் ஈர்க்கப்படுவாங்க. பார்த்தீங்களா? அந்த பிரயோஜனம் இந்த பயான்லாம் வரவே செய்யாது. 2 மணி நேரம் ஒரு ஆள் பேசுகிறாருன்னு வைங்களேன், சும்மா ரசிச்சுட்டு போவாங்க, அவ்வளோதான். ஓ, மார்க்கத்தில் இப்படி இருக்குதா? ஏன் அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படலை? நாம் அவர்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து சொல்லலையா? இல்லை அறிவுபூர்வமான முறையில் எடுத்து சொல்லலையா? தெளிவாக தான் சொல்கிறோம், அறிவுபூர்வமாக தான் சொல்கிறோம். ஆனாலும் மாற்றார்களில் பல நபர்கள் என்ன செய்யலைன்னா இந்த இஸ்லாத்தின் பக்கம் திரும்பவே இல்லை. அது காரணம் என்ன? அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்து கொடுக்கலன்னு சொல்லி நம்ம தப்பிச்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தினுடைய பாதையை திறந்திருக்கிற காரணத்தினால தான் ஓரளவுக்காவது முஸ்லீம் சமுதாயத்தை உன்னிப்பாக கவனிக்கிறான். எந்த வகையில் நீ வித்தியாசம், அதை சொல்லு. எந்த வகையில் நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்க எங்கள் சமுதாயத்தை விட? ஒப்பிட்டு பார்த்தானா அவனுக்கு எல்லாமே சமமாக தான் தெரியுது. என்ன, அவன் கோயிலுக்கு போகிறான், இவன் சர்ச்சுக்கு போகிறான், நீ பள்ளிக்கு போகிற, இதுதானே வித்தியாசம். வேற என்ன இருக்குது வித்தியாசம் பெருசாக? என் சமுதாயத்தில் வட்டி வாங்கினான்னா உன் சமுதாயத்துலேயும் வட்டி வாங்குவான். இங்கே குடியாரன், அங்கேயும் குடியாரன். இங்கே மூட நம்பிக்கை, அங்கேயும் மூட நம்பிக்கை. பார்க்கத்தானே செய்கிறோம். நாங்கள் பழனி மலைக்கு மொட்டை போட்டோம்னா உங்கள் ஆள் போய் நாகூருக்கு மொட்டை போடுறான். தர்காவில் நாங்கள் பெரிய உண்டியில் வச்சா நீங்களும் தான் என்ன செஞ்சுருக்கிறீங்க? கோயிலில் நாங்கள் உண்டியில் வச்சா நீங்கள் தர்காவில் உண்டியில் வச்சுருக்கிறீங்க. நாங்கள் தேர் இருக்கிறோம், நீங்கள் சந்தன கூடு இழுக்கிறீங்க. நாங்கள் சிலையை செஞ்சு வச்சு நாங்கள் வணங்குறோம், நீங்கள் படுக்க வச்சு வணங்குறீங்க. என்ன வித்தியாசம்? அறிவுபூர்வம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். வேறுபாடு என்ன? அப்போ எதனால் மக்கள் நம்ம அளவுக்கு ஈர்க்கப்படலைன்னு தெளிவாக தெரியுதா இல்லையா? நாங்கள் குரு சிஷியன்னு சொல்கிறோம், நீ தங்கள் பீருன்னு சொல்கிற. என்ன வித்தியாசம் ஏதாவது இருக்கா? என்ன வித்தியாசம் இருக்குது? பெருநாள் பண்டிகைன்னு வந்தால் நாங்கள் பாட்டு போட்டு என்னத்தை ரோட்டையே என்ன செஞ்சிருவோம், அப்படி படோபகரமாக மாற்றிடுவோம். நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க? என்ன வித்தியாசம் அதை சொல்லு. நான் போட்டிருக்க மாதிரி இது தொப்பி தான் வித்தியாசம், இது ஒன்று தான் வித்தியாசம். வேறு என்ன இருக்குது? பேரில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் மார்க்க செய்திகளை என்ன செய்வோன்னா இந்த இவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரும்போ நீங்களும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் மார்க்க பிரிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். அதுக்குன்னு பலவிதமான காரணங்களை கற்பித்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், எப்படி நம்மளை ஈர்ப்பாங்க. இதுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மறுமையில் நம்மள்கிட்ட கேள்வி கேட்பான். ஏன்னா நபிமார்கள் வரப்போகிறது இல்லையில, ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லை நபிகள் நாயகத்தோட முடிஞ்சு போச்சு. இல்லை அவர்களுடைய காலத்தில் ரிகார்டாக இருந்தது. பென்ட்ரைவ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினது பதிவிலியாக இருக்குது. நம்ம அதையாவது தூக்கி போட்டு காட்டுறதுக்கு அப்படியும் இல்லையில. ஓ மேலே தானே கடமை. அப்போ நீ எடுத்து சொல்லணுமா இல்லையா? எடுத்து சொல்வதாக இருந்தால் உன்னுடைய பண்பாடுகள் அழகாக இருக்கணுமா இல்லையா? இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிமல் அஹ்லாக், நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? நல்ல பண்பாடுகளை, சிறந்த பண்பாடுகளை பரிபூரணப்படுத்துவதற்குத்தான் நானே வந்திருக்கிறேன். உங்களுக்கு அல்லாஹ் யாருன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நான் வரல. அதுக்கு அறிவே போதும், பகுத்தறிவே போதும். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? பண்பாடுகள், அழகிய நற்குணங்கள். அப்போ இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய திருத்தூதரின் மூலமாக நம்மவர்களுக்கு போதனை பண்ணுறானா இல்லையா? இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது? பெருசாக வேணாம். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதர் இறந்து போயிட்டார், ஜனாசா விழுந்துருச்சு. இந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப தெளிவாக நம்மவர்களுக்கு சொல்லி தருகிறார். சில பேர் விளங்காமல் சொல்லிகிட்டு இருக்கிறான். இவங்க ஜனாசாவுக்கு ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா அவன் பண்ணுறதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம்.
அதுக்காக வேண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனாசாவுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டானு இவனுங்க, ஒரு நாயை அடக்கம் பண்ணுற மாதிரி கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவானுங்க. இப்படியெல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய காட்சியை முஸ்லீம் சமுதாயத்திலே நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், ஒரு ஜனாசா நிகழ்ந்து விடுமையானால் குடும்பத்தவர்களுக்கு சில கடமை இருக்கிறது, சமுதாயத்துக்கும் கடமை இருக்கிறது. அது ஒரு சிறந்த பண்பாடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? இன்றைக்கு அந்த பண்பாடாவது இருக்கிறதா? கடமை இருக்குதா? வாப்பா மூத்தா போயிட்டாரு, அண்ணன் தம்பி மூத்தா போயிட்டாங்க. முதல் கடமை என்ன? அவருடைய கடனை அடைக்கிறதான. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு ஆள் போய் சொல்றாரு, மாத்த வலைஹி தைனுன், என்னுடைய சகோதரன் மரணித்து விட்டார், அவர் மேல கடன் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? வஹுவ மஹ்பூசுன் பி தைனிஹி, அவர் வாங்கிய கடனால் சிறைப்பட்டு கிடக்கிறார். தொழுதுருக்கிறாரு, நோன்பு வச்சிருக்கிறாரு, ரமதான்ல முண்டி அடிச்சுட்டெல்லாம் வந்தாரு, ஆனா சிறைப்பட்டு கிடக்கிறார். சொர்க்கத்துக்குள்ள போனான். அதுக்கு தான் நம்ம இபாதத் பண்றோம். ஆனா உன் தம்பி சிறைப்பட்டு கிடக்கிறார். எதனால? இந்த கடன்னால. அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஃபக்வி அன்ஹு, அந்த கடனை முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, நிவர்த்தி செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இது மனித பண்பாடு தானே, சிறந்த பண்பாடு தானே. இதில் நாம எந்த அளவு கவனம் செலுத்துறோம்? ஏழையான குடும்பம், அதில் ஒருத்தன் மௌத்தா போயிட்டான், அவனுக்கு ஒரு 5000 ரூபா கடன் இருக்கு, குடும்பத்தவர்களுக்கு அடைக்க முடியல. ஜமாத்து முன்னாடி வரணும் இல்லை? ஜமாத்துங்கிறது அதுக்கு தானே, ரமதான் மாதத்தில் கஞ்சி ஆக்கிறதுக்கா ஜமாத்து? ஜமாத்துங்கிறது எதுக்கு? ஏன்னா நீங்கள் 5000 ரூபா கடன் பார்க்க வேணாம், 5 ரூபா கடனோட நீ மௌத்தா போனேன்னா அதை திருப்பி அடைக்கலைன்னா அவன் நரகத்தில் தான் கிடப்பான். அவன் 50 வருஷம் தொழுதாலும் சரி, 5 ரூபா அவன் கடனை வாங்கி என்ன செய்யலை, முறைப்பிரகாரம் அவன்கிட்ட மன்னிப்பும் கேட்கல, அடைக்கவும் இல்லை, நரகத்துக்கு போயிடுவான். நபிகள் சொன்னாங்களே இல்லையா? உன் தம்பி தானே அவன், உன் அண்ணன் தானே, உன்னை பெற்றெடுத்த தகப்பன் தானே, முதல்ல இந்த கடமையை செஞ்சுருக்கணுமே இல்லையா? குடும்பத்தவர்களுக்கு அந்த அக்கறையே கிடையாது. தகப்பன் மௌத்தா போனவொன்னே என்ன செய்யறது, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்குள்ளேயே வாட்ஸ்அப்லையும் ஃபோன்லையும் பேசிக்குவாங்க. பாப்பா மௌத்தா போயிட்டாரு, அவருக்கு இதெல்லாம் இருக்குது, நீங்க முந்திக்கிங்க, புருஷன்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு, அதை கேட்டு வாங்குங்க, இதை கேட்டு வாங்குங்க. இப்படிதானே நம்மளுடைய லட்சணமெல்லாம் இதுதானே இருக்கிறது. இந்த பண்பாடையெல்லாம் முதல்ல நம்ம வளர்த்தணும். இறந்து போனதற்கு பின்னாலும் சகோதரத்துவம் நீளணும். நாய் கிடையாது. நீ செத்தவன கொண்டு போய் அடக்கம் பண்ணி மண்ணோட மண்ணா போறது உங்க அப்ப நாயா பன்றியா சொல்லு? உன்னுடைய உறவு இல்லாம அப்ப அவனுடைய கடனை நீ அடைக்கணுமா இல்லையா? தேவையில்லாததுல எல்லாம் வந்து மூக்கு நுழைப்பான். ஜமாத்துல இமாம் இருக்கார், அவர் தான் என்ன செய்வார், தொலை வைப்பார். ஜனாசா தொழுகி அவர் தான் தொலை வைப்பார். சரி தொலை வச்சுட்டு போ, 4000 ரூபா கடன் இருக்கு, ஜமாத்து மூலமாக அடைங்க, எழுதி போடுங்க, தொப்பி இல்லாதவர்கள் பள்ளியில் நுழையக்கூடாது அப்படிலாம் எழுதி போட தெரியுது இல்லை? வழி இல்லாதவர்களுக்கு இந்த ஜமாத்தின் மூலம் அவர் உண்மையில் கடன் வாங்கி உண்மையில் இயலாமையினால் அடைக்காமல் அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் நாங்கள் அடைப்போம். இப்படிக்கு முத்தவள்ளி பள்ளி தலைவர், பள்ளி செயலாளர், பொருளாளர், இப்படி எழுதி போட்ட ஒரு பள்ளிவாசலை காட்டுங்க, ஒரு ஒத்த பள்ளிவாசலை காட்டுங்க. இதான கடமை. நாம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? அதெல்லாம் வேணாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கடமைகள்ல முக்கியமான கடமை என்ன? ஒரு சஹாபியை வந்து கேட்கிறாரு, இன்ன உம்மி மாத்தது அலைஹா சௌமுன் அப்ப அசூமு அன்ஹா. எங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு நோன்பு கடமை இருக்கு. நோன்பு இருக்குல்ல, நோன்பு கடமைன்னு சொன்னா சில நேர்ச்சியெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. என்னுடைய அம்மா வந்து சில நேரம் நேர்ச்சி பண்ணியிருப்பாங்க. நான் 5 நோன்பு வைக்கிறேன், 10 நோன்பு வைக்கிறேன்னு என்ன செய்வாங்க, நேர்ச்சி வச்சுருப்பாங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி மௌத்தா போயிட்டாங்கன்னு வைங்களேன், அதை பற்றி தான் கேட்குறாங்க. அவங்க நேர்ச்சி பண்ணாங்க, ஆனால் அந்த நோன்பு வைக்கலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அரைத்த லவுக்கான அலா உம்மிக்க தைன் அகுந்த காலியாகும். உங்கள் அம்மாவுக்கு வந்து கடன் இருந்தால் நீ அதை அடைப்பே இல்லை மௌத்துக்கு பின்னாடி.
இது அல்லாஹ்வுடைய முக்கியமான கடமையாச்சே, முக்கியமான கடமை. அதை செய்யாம மூத்தா போயிட்டாங்கல்ல உங்க அம்மா, போய் நோன்பு போய் நம்ம என்னைக்காவது பண்ணியிருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இப்படி பண்ணியிருக்கிறோமா? சும்மா யாசீன் ஓதுறது தான் தெரியும். சும்மா உட்காந்து யாசீனை ஓதுறது, மௌலோதை ஓதுறது, இதெல்லாம் பண்ணு. அப்ப எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமா அது உண்மையில மார்க்கத்தில் இல்லை. இது இருக்குது இல்ல, இதை நீ ஏன் சொல்லல? இதுக்கு நீ ஏன் வலியுறுத்தல? ரொம்ப கேடுகட்டத்தனமாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு இருக்கா இல்லையா? இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மாற்றார்கள்ட்ட கூட அது மாதிரியான குணம் கிடையாது. என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சிறந்த ஒரு பண்பாடு. ஒரு மனிதர் மௌத்தா போயிட்டாரா, பக்கத்து வீடு, அவரை சுற்றி இருக்கக்கூடிய வீடு, அவங்க செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன? ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இங்கே பாருங்க, அது அவர் பண்ணிக்குவார். என்ன பண்ணணும்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? என்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம்? மௌத்தா போனோன்னு எல்லா செய்தியும் அப்படி பரப்பிக்கிட்டே இருப்போம். அது ஒன்று தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, வாட்ஸ்அப்பில் போடு, பரப்பிக்கிட்டே என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுக்கு சோறாகி கொண்டு போய் கொடுக்கணும். உலகத்திலேயே எவனும் சொல்லாத ஒரு துறை இது. யாருமே இப்படி சொல்லலை. ஏன்னா மனிதனுடைய இயல்புக்கு ஒட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்கிறாங்களா இல்லையா? எந்த அளவுக்குன்னு கேட்டால் இஸ்னாஉ லி அஹ்லி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லி ஆலி ஜாஃபர். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் போட்ட உத்தரவு, நீங்கள் உடனே சாப்பாடை ரெடி பண்ணுங்க. காரணம் என்ன? அந்த சமுதாயத்தவர், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு கவலையோடு இருப்பாங்க. வேற வேற வேலைகள் அவங்களுக்கு கவனம் செலுத்த முடியாது. தபன் செய்யணும், தபன் செய்யணும், 4 பேருக்கு சொல்லணும். அவன் இந்த சிந்தனையில் இருப்பான், உட்காந்து சோறாக்கிட்டு இருப்பான். அவன் நீ ஆக்கி கொண்டு போ சொன்னாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, சமூகத்துக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்ல வேண்டியதை சொல்லவே மாட்டேன், உருப்படாத அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். பள்ளிவாசலில் இருந்துக்கிட்டு தலப்பாவையும் கட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் வளர்றது. நீங்கள் அதை ஓதுங்க, இதை ஓதுங்க, இதை செய்ய சிறந்த பண்பாடா இல்லையா? நீ சரியான முறையில் சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால தானுங்க இறந்து போனவர்களுடைய வீட்டில் போய் உட்காந்து சாயாவையும் என்ன சாப்பிட்டு இருக்கான், சர்பத்தை குடிச்சிட்டு இருக்கான். போகும்போதே பாத்திரத்தில் வச்சிருக்கிறான். ஒரு அங்கே போய் சாயா குடிக்கிறது, சர்பத்தை குடிக்கிறது, சோத்தை திங்கிறது. இந்த கேடுகட்ட தன்மை வேற எந்த சமுதாயத்திலேயாவது இருக்குதா? யோசிச்சு பார்த்தாவே தெரியுது. ஒரு அறிவீனமான ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கிறோம். அதாவது விருந்துங்கிறது கல்யாணத்துக்கு போடுவாங்க, அதானே? நான் பாஸ் ஆகிட்டேன், வா நான் ஒரு விருந்து வைக்கிறேன்னு சொல்லலாம். தாப்பா மூத்தா போயிட்டானா போடுறான். 3வது நாள்லையும் ஒரு பிரியாணியை போடு, 7வது நாள்லையும் போடு, 10வது நாளில் போடு, 40ல் போடு, வருஷம் போடு. ஏன் செத்து போனதுக்கு சந்தோஷமா? செத்து போனதுக்கு சந்தோஷமாங்க. நாவுக்கு இவ்வளோ அடிமை, நாக்குக்கு அடிமைங்க. நீ ஏழைக்கு போட்டா கூட ஜீரணிச்சிடலாம். நீ யாருக்கு சோறு போடுற? கொஞ்சம் சொந்தக்காரன் பந்தக்காரனையெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இதை சிறந்த பண்பாடா? இது அழகிய பண்பாடாங்கிறேன். சின்ன விஷயம், இதுலயே இவ்வளவு கோட்டை விட்டுருக்கிறோம். இமாம் சாதிக் அவர்கள் அவங்க சொல்றாங்க, லக்லு இந்த அஹ்லில் முசீபத்தி, முசீபத்தை சந்தித்த குடும்பத்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் வீட்டிலே போய் சாப்பிடுவது மின் அமலி மின் அமலி அஹ்லுல் ஜாஹிலியா, அறியாமை கால பழக்கத்தில் உள்ளது. அவனே சோகத்தில் இருக்கிறான், சோகத்தில் இருக்கிறவங்க வீட்டில் போய் நீ சாயாவை குடிச்சீங்கன்னா, சர்பத்தை குடிச்சீங்கன்னா, இதெல்லாம் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய பழக்கம். இமாம் சாதிக் அவர்கள் இதை ரொம்ப அதிகமாக, இமாம் சாதிக்குன்னு இப்போ உள்ள சாதிக்கு நான் சொல்ல, இவங்களாம் ஹதீஸ்களை வல்லுநர்களில் உள்ளவன். அதே மாதிரி இப்னு உசைமீன் சொல்றார், ஹாதிஹி மினல் பிதா, இதெல்லாமே பிதத்தான காரியம். யஸ்னவுஹா பாதுன் நாசி, மனிதர்கள் சில பேர் இப்படி செய்யறாங்க. இதா தம்மல் மையித்து 40 யௌமா, ஒரு மனிதன் மௌத்தா போய் 40 நாள் வந்து விட்டது என்று சொன்னால், அகாமு லஹு மஹ்தம்மன் யஜ்தமியூன ஃபீஹி இலா பைத்தில் மையித்தி, மௌத்தா போனோடைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறான்? வயக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறான். யுனீருனல் மக்கான், அந்த இடத்தை என்னன்னா ஜகஜோதியை வச்சுட்டு இருக்கான். ஊதுபத்தி கொடுக்கறது, லைட்டை போடுறது, சீரியலை போடுறது, பார்க்குறீங்கல்ல? இது எல்லாமே பிதத்துங்கிறார் இப்னு உசைமீன் அவர்கள்.
இதில் இப்னு உசைமின் சொல்றாரு, சாதிக் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டலையில கண்டிச்சாங்கல்ல, நம்ம அறிவே சொல்லுதில்லை இதெல்லாம் தப்புன்னு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கு சர்வசாதாரணமாக பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லையா? அதிகபட்சமாக நம்ம என்ன நம்ம நினைப்பேன்னா நம்ம வார வாரம் ஜும்மாவுக்கு போகிறோம், அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவோம். எல்லாத்தையுமே நம்ம அப்படி தான் ஆகி வச்சிருக்கோம். இந்த ரமதான் மாதத்தை பாருங்களேன், எவ்வளோ ஜெகஜோதியாக இருந்தது. இப்போ ஜெகஜோதி எங்கே? இப்போ ஏன் அந்த ஜெகஜோதி இல்லைங்கிறான். இது என்ன பண்பாடு? முஸ்லிம்களுடைய பண்பாடா? ஐயுல் அமால் அஹப்பு இலல்லாஹ், அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அமல் எது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அதுவமுகா வையும் கல்ல, நீ குறைவாக செய்தாலும் நிலையாக செய்கிறையே அது அல்லாவுக்கு பிடிக்கும். நீ கம்மியாக பண்ணுற நிலையாக பண்ணுற அது அல்லாவுக்கு பிடிக்கும். சும்மா அந்த ஒரு மாதத்தில் மட்டும் வந்து அப்படி பயங்கரமாக மொத்தமாக என்ன செய்கிறது, அப்படி தொழுகிறது. அந்த ஒரு மாதம் மட்டும் தொழுதுட்டு அதுக்கப்புறம் பள்ளியின் பக்கமே எட்டி பார்க்கறேன்னா இந்த மாதிரி தானே அவனு இருக்கான். மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நீ செஞ்ச பாவத்தையெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு போகிறதுக்கு ரமலான் என்ன குப்பை தொட்டியா? சொல்லு, குப்பை தொட்டியாங்க ரமலான் மாதம் குப்பை தொட்டியா? அப்படிதானே முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிலை இருக்கிறது. பாவத்தை கொண்டு வந்து கொட்டுற ரமலான் குப்பை தொட்டியாங்கிறான். ஏனைய சமுதாயத்தில் அப்படி பழக்கம் இருக்கிறது. அவன் ஆன்மீக விஷயத்தில் ஒன்றுமே ஈடுபட மாட்டான். வருஷத்துக்கு ஒரு தடவை கங்கையில் போய் முங்கி எந்திரிச்சானா என்ன ஆயிரும்? பாவமெல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்படி நம்ம பார்க்குறோம் இல்லை, கங்கையில் போய் ஒரு முங்கனான்னு வைங்களேன், அத்தனை பாவமும் கரைஞ்சி போயிடும். இவர் ரமலானில் வந்தவொடனே பள்ளிவாசல் என்ன ஆயிரும்? பள்ளிவாசலில் வந்தவொடனே எல்லா பாவத்தையும் எல்லாம் அழிச்சு அப்படி அவரை அப்படி சுத்தப்படுத்தி சர்வீஸ் பண்ணி சரிப்போ நான் அடுத்த வருஷம் இதுதான். இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல கேள்வி இருக்கிறது. விளங்குதுங்களா? நம்ம ரமதானுக்கு மட்டும் நம்ம இந்த சிறப்பு விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா மாதத்துக்கும் பண்ணு, எல்லா மாதத்துக்கும் பண்ணு. கடமை இல்லாத விஷயத்துல எல்லாம் முண்டி முண்டி அடிச்சிங்க. ஹையால தராவின்னு எங்கேயாவது பாங்கு சொன்னாங்களா? சொல்லுங்க. ரமதான் மாதத்தில் சிறப்பு பாங்கு எங்கேயாவது சொன்னாங்களா? ஹையால தராவி எல்லாம் தராவி தொழிக்கு வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிடவே இல்லை. நீயா தான் வந்த. அதே மாதிரி ஹையாலல் இஃப்தார்னு யாராவது கூப்பிட்டாங்களா? நோன்பு துறக்கையெல்லாம் வாங்க வாங்கன்னு நீயா தானே போன. அதுக்கெல்லாம் யாரும் கூப்பிடவே இல்லை. பள்ளிவாசல்ல வாங்க, இஃப்தாருக்கு வாங்க, தராவிக்கு வாங்க. அதே மாதிரி ஹையாலல் முதசஹிரி, சஹூர் செய்கிறதுக்காக வேண்டி வாங்க, சஹூர் நேரம் வாங்க, அவுக்காத்துங்கிறோம் இல்லை, அப்படின்னு கூப்பிடவே இல்லையே. உன்னைய கூப்பிடாமையே வந்த 5 நேரம் கூப்பிட்டே இருக்கிறாங்க, வரமாட்டேங்கிற. கூப்பிடாத விஷயத்துக்கெல்லாம் முண்டி அடிச்சுட்டு வந்தது. 5 நேரம் கூப்பிட்டே இருக்கிறாங்களே, அது என்னப்போ? செவிடங்காதில் விழுந்த சங்கு மாதிரியா? இன்ன ஜஹன்னம காணத்து மிருசாதா, உனக்கு நரகம் காத்துட்டு இருக்கு, கவனமா இருக்கு. இன்ன ஜஹன்னம காணத்து மிருசாதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உனக்கு நரகம் காத்துட்டு இருக்கு. லாபிசீன ஃபீஹா அஹகாபா, யார் வழிகேட்டிலேயே மறுபடியும் மறுபடியும் போயிட்டு இருக்கிறானோ அவனுக்கு தான் இந்த நரகம். சொல்றான்ல, லாபிசீன ஃபீஹா அஹகாபா லா யதுகுன ஃபீஹா பருதன் வலா ஷராபா, அங்க எந்த குளிர்ச்சியும் இருக்காது. பல யுகம் நீ நரகத்தில் கிடக்கணும். இதெல்லாம் குர்ஆன்ல தான் இருக்கு. இன்ன ஜஹன்னம காணத்து மிர்சாதா லித்தாகீன மஆபா, இந்த வழிகேட்டிலேயே மறுபடியும் போறான்ல. நீ 1 மாதம் இருந்தியல, நீயே யோசிச்சு பாரு. நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீ நடிச்சையா, இல்லை உருப்படியா நீ திருந்தணும்னு நீ சொல்லி சபதம் எடுத்தியா? ஒவ்வொரு ஆள் நம்ம கேட்கணுமா இல்லையா? அப்ப இப்படியெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக விஷயத்திலே எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்ப நல்ல பண்பாடு, ஒரு சகோதரன்ட்ட நம்ம எப்படி நடக்கணும், அதெல்லாம் சிறந்த பண்பாடு இல்லை. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய சிறப்பை பத்தி அவ்வளவு பெருசா சொன்னாங்களே. பொதுவாகவும் சொன்னாங்க, குறிப்பிட்ட சில சஹாபாக்களையும் குறிப்பிட்டு, இவர் யார் தெரியுமா? சமூகத்தில் வந்து நம்பிக்கையாளர், இவர் நம்பிக்கையாளர், இவர் வீரர், இவர் சுவனவாதி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. சஹாபாக்களை பத்தி இப்படி நற்சான்று கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல சஹாபாக்களை பத்தி கொடுத்தாங்களே. இன்னைக்கு நம்மளை பத்தி யாராவது கொடுப்பாங்களா? சாலிகான ஆள் பேசிட்டு போனான்ல ஜும்மாவில்,
அதுக்கப்புறம் நான் சொல்லலை இப்படின்றோம். சொல்கிறோமா இல்லையா? ரெண்டாவது சப்பில் ஒருத்தர் உட்காந்துருந்தான், பார்த்தியா நீ? கையில் தொட முடியாதவன், தொடவே முடியாதவன். பள்ளியில் வந்தானெல்லாம் நீ பார்க்காத, கிட்ட நெருங்க முடியாது. இப்போ சும்மா துப்பி கிப்பியெல்லாம் போட்டுட்டு இருக்கிறான், பக்கத்துலேயே போக முடியாது. அவன்கிட்ட நீ காசை ஈசை கொடுத்து மாட்டிக்காத, வராங்குதா? அப்படி கேட்கும்போது பயங்கரமாக கேட்பான். காசு ஈசை அவன்கிட்ட கொடுத்தேன்னு வையே, அவ்வளோதான். கிணத்துக்குள்ளே போட்ட மாதிரி தான், கடலுக்குள்ளே போட்ட மாதிரி தான். சொல்லுவாங்கள்ல, நம்மளை பற்றி சொல்லுவாங்கள்ல, பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பற்றி என்ன சொல்லுவான்? இந்த சனியம் பிடிச்சவன் என்னைக்கு தொலைகிறானோ அன்னைக்கு தான் நிம்மதி. இவன் வந்ததுலேருந்து என்னது நம்மளுக்கு நிம்மதியே போச்சு சொல்லுவாங்கல்ல. இப்போ என்னை பற்றி யார் நல்லவன் என்று சொல்வார்? என் அண்ணனே சொல்ல மாட்டேங்கிறான், தம்பியே சொல்ல மாட்டேங்கிறான், நீ சொல்லு பார்ப்போம். நீயே உன் மனசாட்சியை சொல்லு பார்ப்போம். நான் சுத்தமானவன்னு சொல்லு, செருப்பை கழட்டி உன் மனசாட்சி ஒன்னாட்டி. என்னை பற்றி நான் என் மனசாட்சின்னு சொன்னேன்னு வைங்களேன், நான் 100% நல்லவன் அப்படின்னு ஊரை சொல்லி ஏமாத்திட்டு கடை. என்கிட்டயே நீ சொல்ல போகிற? நீ எந்த அளவுக்கு தருதலையாக சுத்துற, வெளியே ஒன்று உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிற, சமுதாயத்தில் ஒன்று இருக்கிற, குடும்பத்தில் ஒரு மாதிரி இருக்கிற, புருஷன்ட்ட ஒரு மாதிரி நடக்கிற, பொண்டாட்டிகிட்ட ஒரு மாதிரி நடக்கிற, எங்கிட்டயா நீ சொல்கிற? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்தப்தி கல்பக்கன்னு. நம்ம அல்லாஹ் அருமையில் நம்மளுக்கு என்ன தரப்போகிறான், என்ன சிந்தனை, அந்த ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் கேளுங்க, கேட்டு பாருங்க, மனசாட்சிட்டு கேட்டு பாருங்க. நம்மளை பற்றி நல்ல வாக்கு மூலம் நம்ம மனசு சொல்லுமா? சொல்லாதில்ல. ஆக இந்த குப்பையவெல்லாம் சுமந்துட்டு மறுமையில் போனால் நம்ம குப்பை தொட்டிக்கு தான் போகணும். எழுதி வச்சு விளங்குதுங்களா? நாம் எவ்வளவு நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்ல, அல்லாவுக்கு முன்னாடி நல்லவனா நில்லு, சாலியானவனா நில்லு, நான் உனக்கு வெற்றி தரேன். இங்கே எல்லாமே அடிமையாக தானே வர போகிறீங்க. இவருனால என்ன சொர்க்கத்தில் போட்டு, அவருனால என்ன சொர்க்கத்தில் போட்டுன்னு அல்லாட்ட அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? என்னுடைய குடும்பத்தில் ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு அவுலியா இருந்தார், அவருடைய சந்ததி தான் நாங்கள், அப்படியெல்லாம் அல்லாஹ்கிட்ட பேச முடியுமா? நான் அஜரத்து பொண்டாட்டி, பெரிய அல்லாமா அவனுடைய பொண்டாட்டி, அப்படியெல்லாம் பேச முடியுமாங்க? அஜரத்து பொண்டாட்டியா நீ? இதான் அங்கே வரு, இதான் அந்த இடத்துல வர, அங்கே வரு. இந்த இப்ராஹிம் நபியினுடைய தகப்பன் பார்த்தியா, நரகத்தில் கிடக்கிறான் பார்த்தியா? எங்கிட்டே நீ பேசிட்டு இருக்க அஜரத்து பொண்டாட்டி மகானுடைய வாரிசுன்ட்டு. இப்ராஹிம் நபியினுடைய தகப்பனத்தையும் நரகத்தில் போட்டு வச்சிருக்கேன் நான். இவர் கலீலுல்லா தானே, அவங்க அப்பாவை பார்த்தியா? நூஹ் நபியினுடைய பொண்டாட்டியை பார்த்தியா நரகத்தில் கிடக்கிறத பார்த்தியா? நூஹ் நபியினுடைய மகனை பார்த்தியா? முதல்ல அத்தனாயிரம் வருஷம், அந்த 1000 வருஷங்கிற 950 வருஷம் அவ்வளோ பிரச்சாரம் பண்ணார். மகனுடைய கதி என்ன? நபிகள் நாயகம், நபிகள் நாயகத்துடைய அம்மா அப்பா இருந்தவர் எங்க நரகத்தில் கிடக்கிறாங்களா? நபிகள் நாயகத்தை ஈண்டெடுத்த தகப்ப நரகவாதி. நீ எதை வைத்து மறுமையில் நீ சுனத்தை பெறுவாய்? ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறாங்களே, என்னுடைய தகப்பன் எங்க இருக்காருன்னு கேட்கிறார் யூதர் ரசூலுல்லாஹ்ட்ட. ஐநபி, என்னுடைய தகப்பன் எங்கே? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் தகப்பன் நரகத்தில். கேட்டவருக்கு ரொம்ப சோகமாய் போறார். ரசூலுல்லாஹ் மறுபடியும் கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, என்னதுக்கு அழுகிற? எதுக்கு அழுகிறேன்? இன்ன அபி, ஏன் தகப்பன், வா பாக்க ஓன் தகப்பன், எல்லாம் நரகம் தான் போயிருக்கு. ஏன் தகப்பன் நரகம்? நீ ரஹ்மத்துல் ஆலமீன் ஹாசிகுல்லில் முஃமினீன் இப்படிலாம் நீ சொல்லிட்டு கடை. வரலாறு உருப்படியா படி. என் அம்மாவுக்கு பாவமன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நான் அனுமதி கேட்டேன். இஸ்தாதனத்து ரப்பி லி உம்மி, என் தாயை மன்னித்துக் கொள் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்? ஷிர்க்கு. ஏற்கனவே இருந்த வேதத்தை பின்பற்றலை. விளங்குதா உங்களுக்கு? இவ்வளோ இதுக்கு மேலே ஒரு புத்திசாலிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாவது பகுத்தறிவு இருந்துச்சுன்னா நபிகள் நாயகத்தினுடைய பெற்றோரை வைங்க, நீங்கள் எவனை வேணாலும் உங்கள் பக்கத்தில் வைங்க. எங்கிட்ட வந்தால் நல்லவனாக மட்டும்தான் நீ வரணும். ரஹ்மான் தான். நான் ரஹ்மானாக இருக்கிறனால தான் உலகத்தில் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன். நீ பண்ணக்கூடிய களவாடித்தனம், உன்னுடைய தெல்லவாரித்தனம், நீ எப்படியெல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்கேன்னு தெரியாமையெல்லாம் கிடையாது. மறுமையில வா, வருவியில மாலிக்கு யௌமித்தீன் தானே.
அப்போ வந்து நீ துடிப்ப. நீ துடிச்சு என்ன பலனு? போடா நரகத்துக்கு போடா. ஓ, நரகம் தானே விசாலமானது. சொர்க்கம் வேணும், சொர்க்கம் 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 நான் சொன்னனே அத்தனை தடவை. நான் சொன்னனா இல்லையா? உனக்கு ஊட்டி பெருசாக தெரிஞ்சுது, கொடைக்கானல் பெருசாக தெரிஞ்சுது. அங்கெல்லாம் போய் கண்ட கண்ட வேலைகளை எல்லாம் பண்ண, பெருநாள் அன்னைக்கு அந்த வேலையை பண்ண உனக்கு சவனமாக கேட்குது. உனக்கு உள்ளூஹு அவனை புடிடா, சும்மல் ஜஹி சல்லு நரகத்தில் தள்ளுறான். இதெல்லாம் குரான்ல இருக்கா இல்லையா? ஆக நம்மளுடைய பண்பாடுகளை செவைப்படுத்தாமல் இன்றைக்கு குரானும் ஹதீஸும் உங்களுடைய மொழியில் இருக்கிறார். எல்லாம் படிச்சாலு தானே, கல்லூரி தானே இது. கல்லூரியில் வந்து எதையெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க? மறுமையை பற்றி கல்லூரியிலேயே கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம தான் தேடணும். இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த வயதுனுடைய இளங்கன்று சொல்லுவாங்கல்ல, பயம் அறியாதுன்னு. நீ பயம் அறியாமல் நடந்தேன்னா மறுமையில் தொட நடுங்கவனி எந்த சமாதானமும் பண்ண முடியாது. அல்யௌமன் நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். நீ மறுமையில் வந்தவன்னா முதல்ல வைக்கிறது வாய்க்கு சீலத்தான் வைப்பேன். நீ வாயை திறந்து அவ்வளோ பொய் புரட்டு இங்கே அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. கை பேசும் கால் பேசும் அல்லாஹ் சொல்கிறான்ல. நீ வீடியோ எடுத்து என்ன செய்கிற? ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்கள, வீடியோ எடுத்து இப்படிலாம் எடுத்துக்கிட்டே இருப்பான். உனக்கு பதிவு பண்ண முடியும். உன் கடையை இங்கே உட்காந்து உனக்கு பார்க்க முடியும். இப்போ அமெரிக்காவில் நடக்கிறத நேரடியாக பார்க்க முடியும். எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் நினச்சி வச்சிருக்கிறேன். 2GB மெமரி கார்டில் 2000 பாட்டை உனக்கு திணிச்சு வைக்க முடியும். எனக்கு முடியாது. அப்படியா? கிராமன் காத்திபீன யாழமூன மாத்தப்பாலும் நம்மள்டி பதிவு செய்யக்கூடிய ஆள் இருக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் மறுமையில் தூக்கி போட்டுருவான். பார்த்திய வீடியோ போட்டு ரச்சில இந்த பாரு நீ என்னவெல்லாம் பண்ணேன்னு பாரு. உன் கண்ணு முன்னாடி பாருமா. மறுக்க முடியுமா? இதை உணர்ந்து, இந்த தலைப்பே பெரிய தலைப்பு இருந்தாலும் அழகிய பண்பாடுகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்யும்.